எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்து நின்னாவே ஒரு துண்டறிக்கை வச்சுக்கிறாங்க, 15 நிமிஷம் மேல பேசக்கூடாதுன்னு. நம்ம கட்சியில அது ஒரு முக்கியத்துவம் எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றதுதான். எல்லா தமிழர்களுக்கும் வணக்கம். நான் சூளகிரியிலிருந்து பக்கத்துல சூளகிரி ஒன்றியம் உள்ளட்டி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர். ஏதாவது சாதிக்கிறதுக்காகவே வந்தவன் நான். 20 வருஷமா டிரைவர் வேலை செஞ்சு சாதிக்கிறதுக்காகவே தலைவருக்கு நின்று வீம்புக்கு நின்ன. ஒரு 4 ஏக்கரை வித்துட்டு ஏதாவது செய்ய முடியாதான்னு வந்தோம், நின்னோம், ஜெயிச்சோம். அது வேற. அது வேணவே வேணான்னு ஒதுங்கி நிற்கும் போது அண்ணனுடைய காணொலியை பார்த்து 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 அப்பதான் நமக்கு ஒரு தெளிவு வந்தது. அரசியல் என்பது எல்லாருக்கும் வேண்டியதுதான். புழு பூச்சிலிருந்து ஆடு மாடுலேருந்து நாயிலிருந்து எல்லாமே இருக்குது. மாடு அம்மான்னு கத்திச்சுன்னா தண்ணி வைக்கணும், அதுக்கு தீனி மேவு வைக்கணும், அது அரசியல், மாட்டு அரசியல். நாய் தண்ணி வைக்கலன்னா சாப்பாடு போடலன்னா கத்தும், அது நாய்க்கான அரசியல். மிருகங்களே அப்படி இருக்கும்போது நாம ஏன் செய்யக்கூடாது அரசியல்? அது சீமானனுடைய புரிதல்னால நமக்கு வந்தது. இதை நாம ஏன் இருக்கணும்? ஒரு மனிதனை எடுத்தவன் கையில அந்த உணவு நமக்கு வேணும். இந்த ராயவட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயம் முதலிடம் இருக்கிற ஒரு கிராமம்னு வச்சுக்கலாம். நான் ஒரு மேடையும் பேசுறது என்னன்னா, பல காலமா நம்ம அறிவுக்கு தகுந்த அறிவுக்கு தகுந்த வேலை நடந்துட்டே இருக்குது. நம்மால் சொன்ன மாதிரி அதை நீங்க இந்த வலையில தட்டி பார்த்தா தெரியும். அந்த இதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சாராயம், தொலைக்காட்சி, கோயில்கள், அப்புறம் அரசியல் தலைவர்கள், பள்ளிக்கூடங்கள், 6 அறிவுக்கான வேலைகள். அது அதையும் தாண்டி அரசியல் வரணும்னா ரொம்ப கஷ்டம். சாராய கடைக்கிட்ட பார்த்தா எங்க பாரு கூட்டம் தான். இப்போ நான் ஊர்ல இருந்து வரும்போது கேட்டேன், தம்பிங்களா வாடா போலாம் கட்சி மீட்டிங்கு. மச்சி கோட்டை வாங்கி கொடுக்க வரும்போதுன்னா, டேய் நீ வராதரா, நீ வராத, வேணா. அப்படியேப்பட்ட அரசியல் செய்யணும்னு அவசியமே இல்லை. இப்ப எதுக்காக நாம் தமிழர் கட்சியிலே நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறாங்க தெரியுங்களா? இயற்கை ஆர்வலர்கள். முதல்ல நம்ம வளம் கொள்ள போது, இயற்கை போது, அந்த எண்ணம் இருக்கிறவங்க இந்த நாம் தமிழர் கட்சியில் அதிகமா இருக்கிறாங்க. விவசாயம் நாம் தமிழர் கட்சி வந்துட்டு முன்னாடி விவசாயிகள் வந்து கால் மேல கால் போட்டு எப்படி சம்பாதிக்கிறதுன்றத ஒரு பாடமா எடுக்க போறோம். கன்னடாவில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க விவசாயத்தை பத்தி, நீன் சாயா நான் சாயா மணமக்கள் எல்லாம் சாயா விவசாயா. அவதானே? ஏன்னா அதற்கு அந்த கட்டமைப்பு அமைச்சிட்டு இருக்கிறாங்க. நீ சின்ன விதையிலிருந்து எரு போட்டுதான், மருந்தடிச்சுதான், அதுக்கு மேல பூமியில போய் நெட்டுக்கு பின்னாடி மருந்தடி எரு போடு, மருந்தடி எரு போடு. நீ அதை எடுத்துட்டு போய் மார்க்கெட்டுக்கு போற வரைக்கும் மருந்து எரு தான். அப்புறம் நீ சாப்பிடுறது விஷத்தை தான் சாப்பிடுற. விஷத்தை சாப்பிட்டா எத்தனை வருஷம் வாழ போற? பூச்சியை கொண்டு மண்புழுவை கொண்டு எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கு ஆசை இருக்கு உனக்கு? வாழ முடியாது. அதனால விவசாயத்தை வந்து ஒரு அதான் சொல்றது என்ன, அரசு வேலை கட்டாயம் ஆக்குவாங்க. போர் போடுறத பத்தி சொல்லணும். நம்ம ரத்த நாளங்கள் இருக்குது இல்லையா உடம்புல, எங்க ரத்தம் எடுத்தாலும் நம்ம உடம்பு குறுகி செத்துருவோம். நம்ம போர் போட்டு தண்ணி எடுத்து எங்கதான் போறது? நம்ம பசங்க பாட்டில் பார்த்துருக்காங்க. இன்னும் 2 நாள் போனா நம்ம மாத்திரையில பார்க்க வேண்டியது வரும். 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு மாத்திரை போட்டா அந்த 1 லிட்டர் தண்ணி குடிச்சதுக்கான ஒரு திருப்தி அடைஞ்சிடும். அந்த நேரம் கொண்டு போய் விட்டுறாதீங்க. இப்ப நான் சொன்ன தலைவராயிட்டு இதெல்லாம் வேணான்னு ஒதுங்கிட்டு இருந்தேன். நான் தென்பெண்ணை யாத்தோரம் நிம்மதியா ஒரு 200 மரம் தென்னந்தோப்பு அளக்க எங்க அப்பா சம்பாதிச்சுக்கிறது போதும். அன்னு இருக்கிறவன் ஏன் இருக்கல? நம்ம பிள்ளைங்க வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத நாடா மாறிடும். நம்மால் சொன்ன மாதிரி இன்னும் 25 வருஷத்துல ஒண்ணு நாம இந்த நாட்டில் வாழ்ற தகுதி இல்லாத போயிடுவோம், இல்லைன்னா நம்ம நாடு நான் வாழ்ற தகுதி இல்லாத நாடாயிடும். அதை சிந்திச்சு செயல்படுங்க. கரண்ட் வாங்கியிருக்கீங்க. ஆமா, போன ஆட்சியில கரண்ட் வாங்கியிருப்பாங்களே 2.5 லட்சம் 3 லட்சம் கடனாளி ஆகி செத்தவங்க தான் இருக்கிறாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் செத்தே போயிட்டான். அவன் சாதிச்சது ஒண்ணும் இல்ல, கடன் பண்ணி 2.5 லட்சம் கட்டி என்னத்தை விளைஞ்சாவன். நீங்க நிறைய பேர் அந்த மாதிரி விளைஞ்ச கரண்ட்டுக்கு பணம் கட்டி வாங்கியிருப்பீங்க. விவசாயத்துக்கு இலவசமா கொடுக்க மாட்டாங்களா? அது யா கேட்க மாட்டீங்களா? போராட மாட்டீங்களா? இல்ல.
மலை நம்ம பூமியிலிருந்து ஒரு 50 அடி 60 அடி மேல இருக்கிற மலைய பூமி லெவலுக்கு குறைஞ்சா கூட பரவாயில்லையா, அதை விட 100 அடிக்கு ஆழமா வேற குறைஞ்சு எடுத்துட்டு போறோம். நாய்ங்க நன்றி கேட்டவங்க அவங்க எப்படி நம்ம அதை தீர்ணிக்கிறது சொல்லுங்க? மலை இல்லைன்னா மழை வராது. தமிழன் எதுக்காக ஆளப்படுவதில்லை என்ற யோசனை இருக்கா உங்களுக்கு? எதுக்காக ஆளப்படுவதில்லை சொல்லுங்க? தமிழர்கள் அந்த காலத்திலேயே எல்லா அறிவையும் வித்தையும் கத்துக் கொடுத்துட்டு போனவங்க தமிழர்கள். பல்லாயிரம் நாடுகள் ஆண்டிருக்கிறாங்க. தமிழன் ஆண்ட மாதிரி யாருமே ஆளல. அந்த தமிழர் இந்த வாட்டி வந்து ஆட்சியை பிடிச்சி ஆண்டானா திராவிடங்க யாருமே ஆள முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது. இதே ஒரு நோக்கமும் தான். இது வந்து சதிகள். கருத்துக்கு நிறைய இருக்கு. வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டோம். நாங்க எங்களை சீண்டி பார்த்துட்டாங்க, நாங்க விட போறது இல்லை. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, விவசாய கட்சி இருந்ததை யார் புடுங்கினாங்க, எதுக்காக புடுங்கினாங்க தெரியுமா? அதிகாரம். அதிகாரம் எளிமையானது, அதிகாரம் மிக எளிமையானது. அதனாலதான் அந்த அதிகாரத்தை வச்சு விவசாய கட்சியை புடுங்கிட்டாங்க. ஏன் கொடுத்து பாரு, கொடுக்க வேண்டியதானே? உன்னால முடிஞ்சு தைரியம் தான் கொடுத்து வச்சிருந்த என்னதான் அதை பார்க்கலாம், கொடுக்க வேண்டியதானே? ஜனநாயக நாடு தானே. எப்பா நீ விவசாயத்து கட்சியில ஜெயிப்பா, கொடுக்க வேண்டியது தானே? அப்போ அந்த அதிகாரத்தினால அவங்க பிடி வச்சுக்கிறாங்க. இருக்கட்டும், இந்த மைக் சின்னம் கொடுத்தது அது ஒரு கூடுதல் தான். என்ன கூடுதல்? தம்பி நீங்க இத்தனை நாள் ஓட்டு கேட்டீங்க, விவசாயத்துக்கு கேட்டீங்க, ரத்த மெழுகுவர்த்தி கேட்டீங்க, இதுல கேட்டீங்க. எங்க ஜனங்கள் மக்களுடைய காதல விழ இந்த மைக்க கொடுத்துருக்கோம். இந்த வாட்டி இதுக்கு மேல நீங்க மைக்கில கேட்டீங்கன்னா இதுக்கு மேல ஒலிக்கிற ஒலியா வேற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மைக் கொடுத்ததுனால நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல பேசினா நிறைய இருக்கு. இந்த அதிகாரம் பண்றது அவங்க புடிங்கிட்டாங்க, ஏதோ செய்யட்டும். அதை விட அதிகாரம் நம்ம கிட்ட என்னது? ஓட்டு. அப்போ அவங்க கிட்ட அதிகாரத்தை விட நம்மளால மாற்ற முடியும் அதிகாரம். பணபலமா ஓட்டு பலமா? இந்த ரெண்டு தான் இருக்குது. இந்த வாட்டி ஜனங்களை நாங்க அந்த மயக்க நிலையில வச்சிருக்கிறோமா? காசு வாங்கின ஓட்டு என்னதான் பேசணும் அந்த கட்சிக்காரன் எதிர்கட்சிக்காரன், நாம காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்ற மனநிலை எல்லாருக்கும் இருக்கு. நாங்க காசு கேஸ் எல்லாம் ஓட்டு போடுறது இல்ல, தில்லா தான் நிற்போம். நீ போட்டோ அண்ணன் சொன்ன மாதிரி தான், நீ போட்டோ போட அப்பந்தே சொல்லிட்டு இருக்காரு. கெட்டா உன் பசங்க தான் கெட போறாங்க. அடுத்த பசங்களுடைய வாழ்க்கை தான் கெட போகுது, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அதனால அந்த வலிமைய அந்த ஓட்ட இந்த வாட்டி நல்ல ஒரு ஏழைங்களுக்கே போடுங்கப்பா. அதிகமா கோடீஸ்வரனுக்கோ பெரியவங்களுக்கோ போட்டு அவன் செய்யறதுக்கு மனசு வராது. நல்லவங்க கிட்ட காசு இருக்காது, நல்லவங்க செய்யணுன்றவங்க கிட்ட காசு இருக்காது, பணம் இருக்கிறவங்களுக்கு செய்ய மனசு வராது. அப்படி இருக்கும்போது அந்த ஏழைங்க இப்ப வீரப்பன் பொண்ணு காட்டுல இருக்கும்போது அண்ணன் வந்து ஒரு சபதம் போட்டாரு, நான் வந்தா ஜெயிப்பேன் செய்வேன்ட்டு. அவருடைய ரூபத்தில் என்னமோ இந்த அம்மா அமுச்சு விட்டுருக்காங்க, வித்யாமாவை. ஒரு வாய்ப்பு சீமண்ணன் இருக்கும்போது ஒரு வாய்ப்பு, நமக்கு கடைசி வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி நான் என்னையும் மேட ஏற்றி பேச விட்டாங்க, கத்த விட்டாங்க. உங்க பசங்களையும் கத்த விடாதீங்க. உண்மை அது, சத்தியம் பேசும்பா. கொஞ்சம் நம்புங்க. 50 வருஷமா கொடுத்து போயிருங்க, 5 வருஷம் கொடுக்க மாட்டீங்களா? 55 வருஷமா சேர்த்துக்கோங்க. 1973 சொன்னாரு மதுவிலக்கு கையெழுத்து போடப்படும். இது நாள் வரைக்கும் போட்டுனே இருக்கிறாங்க, ஓட்டிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு கூட காணல. ஒரு தீர்வு என்னது? ஒரு மதுக்கடையை ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணிடலாம், அது ஏதோ பண்ணிட்டோம். எங்க வேணாம், சுடுகாட்டுல பிக்ஸ் பண்ணிடு. 2 மதுக்கடை ஒரு ஊருக்கும் சுடுகாடு இருக்கு, ஒரு சுடுகாட்டுல 2 மதுக்கடை பிக்ஸ் பண்ணிடு. நம்ம ஆளுங்க போறாங்க, முடிஞ்சா சாப்பிடுறாங்க, முடிஞ்சா சுடுகாட்டுல போட்டுட்டு இல்ல வீட்டுக்கு வட்டோம். எதாவது ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. அப்பா அரசாங்கம் வந்து ஒரு அருமையான திட்டத்தை அமல்படுத்தினா இது நம்ம ஓகே, நமக்கு சரியா போச்சு, அந்த நடவடிக்கை வாங்க. அதுவும் இல்ல. இப்போ நேற்று ஒருத்தர் வரை கேட்டேன் ஏடிஎம்கே, நீங்க திமுக ஆட்சியில் மதுக்கடைகள் அதிக நேரம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. டேய் உங்க ஆட்சியில் என்ன பண்ணீங்க? எப்படி இப்படியாவா? அவங்கள கேட்கறது, இவங்க எதிர்த்து சொல்றது, இதை கேட்டு 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 புளிச்சு போச்சு. அதனால தயவு செஞ்சு வாய்ப்பு கொடுத்தாதான் சாதிக்க முடியும். இப்ப இங்க யாராவது பேசுறதுக்கு ஆசையா இருக்கும், ஆனா நான் பேசுறேன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க சாதிக்க முடியும். அதனால அது வாய்ப்பு கொடுத்து இந்த ஒரு முறை வித்யாக்காக்கு மைக் சின்னத்துல போட்டு கண்டிப்பா ஆதரவு, பெரிய ஆதரவு கொடுத்து நம்ம ராயவட்டல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எல்லாத்தையும் வெற்றி ஆக்கணும்னு, வெற்றி ஜெயிக்க வைக்கணும்னு கேட்டுக்கின்னு இந்த உரைக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி நான் உரை முடிக்கிறேன். நாம் தமிழர். நன்றி.